குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6ல் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து பக்க அமைவு பேஜ் ஓரியன்டேஷன். பக்க அமைவு அப்படின்னா வந்து என்னது? பேஜ் ஓரியன்டேஷன். பக்க அமைவு என்பது திரையில் ஆவணத்தின் தோற்றம் எவ்வாறு அமையும் மற்றும் அது எவ்வாறு அச்சிடப்படும் என்பதை குறிக்கும். பக்க அமைவு என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டினில். பக்க அமைவு என்பது திரையில் ஆவணத்தின் தோற்றம் எவ்வாறு அமையும். திரையில் இதுதான் வந்து ஒரு ஆவணம் வந்து திரையில் வந்து எப்படி தோன்றணும் அப்படிங்கிறது பேர் தான் வந்து பக்க அமைவு. ஒரு பக்கம் வந்து எப்படிலாம் அமைக்கலாம், அது எவ்வாறு அச்சிடப்படும், இது வந்து எப்படி வந்து பேப்பரில் அச்சிடலாம். 2 வகையான பக்க அமைவுகள் உள்ளன. 2 வகையான பக்க அமைவு என்றால் என்ன? பக்க அமைவுகளின் வகைகள் யாவை? பக்க அமைவு எத்தனை வகைப்படும்? அவையாவை. பக்க அமைவு 2 வகைப்படும். பக்க அமைவு 2 வகைப்படும். ஒன்று பக்க வாக்கு வடிவம், லேண்ட்ஸ்கேப். இன்னொன்று நீல வாக்கு வடிவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீல வாக்கு வடிவம், போர்ட்ரேட். ஸோ ஒரு பக்கத்தை நம்ம வந்து இப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து போர்ட்ரேட், நீல வாக்குத்தில் வச்சுருந்தா நீல வாக்கு வடிவம். இதே வந்து ஒரு பக்கத்தை வந்து குறுக்கு வாக்கில் வச்சுக்கிறோம், இது பேர் வந்து பக்க வாக்கு வடிவம். இது பேர் சொன்ன இப்படி வச்சுன்னு வச்சுக்கேன், இது பேர் வந்து பக்க வாக்கு வடிவம். அப்போ வந்து பக்க அமைவு வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து பக்க வாக்கு வடிவம், இன்னொன்று நீல வாக்கு வடிவம். சரி, ஓகே. இப்போ பக்க வாக்கு வடிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆவணத்தின் அகலம் அதன் நீளத்தை விட பெரியதாக இருந்தால் பக்க வாக்கு வடிவம் எனப்படும். பக்க வாக்கு வடிவம் என்னது? ஒரு ஆவணம் இருக்குது, இதுதான் வந்து ஒரு ஆவணம். இந்த ஆவணம் உள்ளது அகலம் எது? இதுதான் வந்து அகலம் அதன் நீளத்தை விட, இதுதான் நீளத்தை விட பெரியதாக இருந்தால் பக்க வாக்கு வடிவம். ஸோ எது வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எது அதிகமாக இருக்கணும்? நீளம் அதிகமாக இருக்கணுமா இல்லை அகலம் அதிகமாக இருக்கணுமா? அகலம் தான் அதிகமாக இருக்கணும். அகலம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பக்க வாக்கு வடிவம். அதாவது நீளத்தை விட அகலம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பக்க வாக்கு வடிவம். தொழில்முறை இதில் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க பக்க வாக்கு வடிவம்? தொழில்முறை புகைப்படங்கள், அழைப்பிதழ்கள், ஃபோட்டோ, அழைப்பிதழ்கள், இன்விடேஷன் போன்றவற்றுக்கு இந்த அமைவு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த அமைவு எப்படி இருக்கும்? பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பக்க வாக்கு வடிவம் என்றால் என்ன அப்படிங்கிறாங்க, இது எழுதும். இதுதான் பக்க வாக்கு வடிவம். ஒரு பக்கத்தை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது நீல வாக்கு வடிவம். நீல வாக்கு வடிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொடாநிலையாக ஒரு ஆவணத்தின் பக்க அமைவானது நீலவாக்கில் இருக்கும். நீலவாக்கில் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீலவாக்கு கொடாநிலையாக ஒரு ஆவணத்தின் பக்க அமைவானது நீலவாக்கில் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆவணம் வந்து எப்படி இருக்கும் நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நீலவாக்கு இப்படி தான் வந்து ஒரு நோட்டு நம்ம வச்சுப்போம் இல்லையா? அப்போ இதுதான் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அதான் வந்து கொடாநிலை அப்படின்னா டிஃபால்ட் கொடாநிலையை நம்ம இப்படி தான் வச்சுருப்போம். வேணும்னா மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது பேர் வந்து நீலவாக்கு வடிவம் தான் நம்ம வந்து கொடாநிலையாக இருக்கும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஒரு எந்த பக்க அமைவு வந்து கொடாநிலை பக்க அமைவுனா நீலவாக்கு வடிவம். இந்த அமைவில் ஆவணத்தின் நீளம் அதன் அகலத்தை விட பெரியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீளம் இருக்கு இல்லையா, இந்த நீளம் இது அகலம். இப்போ இதில் 2ல் எது பெருசு? இது அதிகமாக இருக்கு. இது அகலம், இது நீளம் தான் அதிகமாக இருக்குது. அகலத்தை விட நீளம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து நீலவாக்கு வடிவம். அகலத்தை விட நீளம் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் வந்து நீலவாக்கு வடிவம்.
ஒரு ஆவணத்தின் நீளம் அதன் அகலத்தை விட பெரியதாக இருக்கும். அப்போ இதில் எது இருக்கலாம்? அது இப்போ புத்தகங்கள் அப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செய்தித்தாள்கள் அப்படி இருக்கும். புத்தகங்கள் அப்படி இருக்கும், செய்தித்தாள்கள் பொதுவாக இந்த வடிவத்தில் அச்சிடப்படும். புத்தகங்களும் செய்தித்தாள்களும் எந்த வடிவத்தில் அச்சிடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலவாக்கு வடிவத்தில் அச்சிடப்படுறாங்க. சரி, ஓகே. அடுத்தது பக்கத்தின் அமைவை மாற்ற வேண்டும். எப்படி ஒரு பக்கத்தை அமைவை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு பக்கத்தின் அமைவை மாற்ற வேண்டும். பக்க அமைவை மாற்றி அமைக்க அதற்குரிய பக்கத்தை தேர்வு செய்யவும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தினுடைய அமைப்பு மாற்றணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பக்கத்தை தேர்வு செய்ய வேண்டும். நம்ம எந்த பக்கத்தை மாற்றுறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ண இந்த பக்கமாக அப்போ இந்த பக்கத்தை ஃபஸ்ட்டு தேர்வு செய்ய வேண்டும். சரி, ஓகே. அடுத்தது பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டியில் ஓரியன்டேஷன் குழுவில் நீலவாக்கு அல்லது பக்கவாக்கு பொத்தானை தேர்வு செய்தால் பக்கத்தின் அமைவு மாற்றப்படும். நம்ம எந்த உரையாடல் பெட்டியில் போய் மாற்றணும்? பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டியில் போய் மாற்றணும். அதில் போய்ட்டு என்ன குழுவில் கொடுக்கணும்? ஓரியன்டேஷன் ஒரு குழு இருக்குது. அதில் போய்ட்டு நீலவாக்கு அல்லது பக்கவாக்கு பொத்தான் இருக்கும். அதில் நம்ம போய் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தோன்னா நம்ம ஸோ இதுதான் என்னது பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி. இந்த உரையாடல் பெட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஓரியன்டேஷன் ஒன்று இருக்கா? ஓரியன்டேஷன் போட்டு ஒரு போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் கொடுத்தாங்களா? நமக்கு டிஃபால்ட்டாக எதில் இருக்கும்? போர்ட்ரேட்டில் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வேணும்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு கிளிக் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்ம பக்கத்தினுடைய அமைவை என்ன பண்ணணும்? மாற்றணும். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பக்க வண்ணம் மற்றும் எல்லைகள் மாற்ற வேண்டும். பக்கத்துடைய பக்கத்தின் வண்ணம் மற்றும் எல்லைகள் மாற்ற வேண்டும். பக்கத்தின் வண்ணத்தை மாற்றி அமைப்பது பயனரின் இயல்பான செயல் அல்ல. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தோம்னா நம்ம பக்கத்தினுடைய வண்ணத்தை மாற்றி அமைப்பது இயல்பான செயல் அல்ல. நம்ம வண்ணத்தை மாற்றி அமைக்கிறது அது இயல்பான செயல் கிடையாது. ஈஸியானது கிடையாது. ஒரு பக்கத்தினுடைய வண்ணம் அப்படின்னா கலர். ஒரு பேஜுக்கான கலர் போய் நம்ம மாற்றுறோம் பேக்ரவுண்டு. ஸோ எப்படி மாற்றுறது? வண்ணத்தையும் மாற்றணும், எல்லைகளையும் மாற்றணும். பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டியில் உள்ள பேக்ரவுண்ட் தொகுதியில் உள்ள கலர் கீழிறங்கு பெட்டியை கிளிக் செய்தால் ஒரு வண்ணத்தட்டு தோன்றும். அதில் தேவையான வண்ணத்தை அல்லது கிராஃபிக் தேர்வு செய்தால் பக்கத்தின் பின்னணியில் படத்தை சேர்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி இருக்கணும். பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி இருக்கா? இருக்குது. அடுத்தது அதில் போய் என்ன கிளிக் பண்ணணும்? பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணணும். அதில் கலர்னு கிளிக் பண்ணணும். அதில் வண்ணத்தட்டு தோன்றும். அதில் தேவையான வண்ணத்தை அல்லது கிராஃபிக் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். படத்தில் இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு, இதுதான் வந்தது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதில் போய் கிளிக் பண்ணோம்? பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் வந்துச்சா? அதில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துச்சா? லாஸ்ட்டில் போய்ட்டு கலர் கொடுத்துட்டு இதில் என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலர் வந்துடுங்க. கொடுத்துட்டு ஓகேன்னு ஒரு பட்டன் நம்ம போய் கிளிக் பண்ணோம். இப்படி தான் நம்ம பின்னணி நிறத்தை மாற்றோம். பின்னணினா பேக்ரவுண்டுடைய நிறத்தை மாற்றணும். பேக்ரவுண்டுடைய நிறத்தை இப்படி தான் நம்ம மாற்றணும். ஸோ ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம அதில் பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் போனோமா, அடுத்து அதில் போய் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணோமா, கலர் செலக்ட் பண்ணோமா, அவ்வளோ ஓகே விடுங்க. ஒரு ஆவணத்தின் உள்ள ஒரு பத்தி, ஒரு குறிப்பிட்ட பகுதி, ஒரு பத்தி மட்டும் நம்ம கலர் மாற்றிக்கலாம். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அங்கங்கே கலராக கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கலர் கொடுத்தோம்னா கலர் வரும்.
அந்த லைன் ஒரு 2 லைன் மட்டும் கலரில் வரும்னா அந்த 2 லைன் செலக்ட் பண்ணி கலர் கொடுத்தா கலர் வந்துடும். ஸோ நம்ம எங்கெங்கே என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுத்தா போதும். ஒரு பக்கம் அல்லது ஆவணம் முழுமைக்கும் அதன் எல்லைகளை மாற்றி அமைக்க முடியும். ஒரு பக்கத்துக்கு ஃபுல்லாகவே மாற்றலாம், அதன் எல்லைகளையும் மாற்றி அமைக்க முடியும். பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டியில் உள்ள பார்டர் தொகுதியை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்டரை மாற்றணும் அப்படின்னு நம்ம பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டிக்கு போயிட்டு பார்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். பயனர் வரையறுத்த பகுதியில் உள்ள எல்லைகளின் அளவு, எல்லை கோடுகளின் பாணி, பார்டர் லைன் டெக்ஸ்ட், எல்லைகளின் நிறம் ஆகியவற்றை மாற்றி அமைக்கலாம். ஸோ பார்டருடைய நிறத்தை மாற்றி அமைக்கலாம். பாணி, கோடுகளின் பாணின்னு ஸ்டைல்னு அர்த்தம். எல்லைகளின் நிறம், அதனுடைய நிறத்தை மாற்றி அமைக்க முடியும். அது எல்லாத்தையுமே பேஜ் ஸ்டைல் உரையாடல் பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி தான் அது எல்லாத்துக்கும். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகள். தலைப்பு அப்படின்னா என்ன, அடிக்குறிப்புகள் அப்படின்னு என்ன? ஸோ 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. தலைப்பு என்றால் என்ன? தலைப்பு என்றால் என்ன? தலைப்பு என்பது ஒரு பக்கத்தின் மேல் பகுதியை குறிக்கும். தம்பி, இதுதான் ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் மேல் பகுதி. இதுதான் மேல் பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா தலைப்பு. ஒரு பக்கத்தினுடைய அடிப்பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க, பக்கத்தின் கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, இந்த கீழ்ப்பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தலைப்பு என்பது ஒரு பக்கத்தின் மேல் பகுதியை குறிக்கும். ஒரு பக்கத்தில் மேல் பகுதி குறிக்கிறதுக்கு தான் தலைப்பு. தலைப்பில் என்னென்னப்பா வரும்? தலைப்பு வருமா? அப்புறம் தலைப்பு பகுதியில் தலைப்பு வரும். மற்றும் நூலாசிரியர் பெயர். நூலாசிரியர்னால் அந்த ஆசிரியரோட புக்கோட ஆசிரியருடைய பெயர் போன்றவற்றை சேர்க்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய இந்த பாடத்துடைய தலைப்பு அதில் தான் வரும். பாடத்துடைய தலைப்பு அதில் தான் வரும். நூலாசிரியர் பெயரும் அதில் தான் வரும். சரி, அடுத்தது அடிக்குறிப்பு என்றால் என்ன? அடிக்குறிப்பு என்பது பக்கத்தின் கீழ்ப்பகுதியை குறிக்கும். இது பக்கத்துடைய கீழ்ப்பகுதி, இது மேல் பகுதி. மேல் பகுதினா தலைப்பு, அடிப்பகுதினா அடிக்குறிப்பு. இந்த அடிக்குறிப்பில் நம்ம பேஜ் நம்பர் எழுதலாமா? இங்கே பேஜ் நம்பர் எழுதிக்கலாம். சரி, ரைட்டு. அடிக்குறிப்பில் பக்க எண்கள் எழுதலாம். தேதி, நேரம் போன்றவற்றை சேர்க்கலாம். இது எல்லாமே சேர்க்கலாம். இவ்வாறு சேர்க்கப்பட்ட தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகள் எல்லா பக்கங்களிலும் தோன்றும். நம்ம தலைப்பு கொடுத்தோம், அப்புறம் அடிக்குறிப்பு கொடுத்தோம். இது எல்லா பக்கத்துக்குமே வரும்.